ஈஸ்வரா அருணாச்சலேஸ்வரா என்னும்போதே நமக்கெல்லாம் ஆனந்தம் கிடைக்கிறது. அந்த ஆனந்தம் பேரானந்தமாக மாறுறதுக்காக அவர் இருக்கும் இடத்துக்கே போய் அவரை தரிசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாம் இன்னைக்கு போயிட்டு இருக்கோங்க. நாம் போயிட்டு இருக்கிற இடம் திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிற அனந்த மங்கலம் அப்படின்ற ஊரில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு நம்ம திண்டிவனம் வந்துட்டு திண்டிவனத்துல இருந்து நிறைய லோக்கல் பஸ் இருக்குங்க. 2C 9C அப்படின்ற பஸ் நம்ம பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு இங்கே நாம் வந்து சேரலாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் ஷேர் ஆட்டோவும் இருக்குது. இது ஒரு கிராமத்தில் இருக்கிறதுனால 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து பஸ் வசதி வரும். நம்ம 2 வீலர்லேயே வரலாம் அப்படின்னாக்கா அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ரோடு வழியாக பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நேர் ரோடு தாங்க இந்த கிராமத்துக்கு வந்து சேரலாம். மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அங்கே ஒரு ஆர்ச் இருக்குது. அந்த ஆர்ச்சிலேருந்து நம்ம வந்து உள்ளே 1 கிலோமீட்டர் இப்படி நடந்து வர வேண்டியிருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மையான ஒரு அழகான ஒரு கோயில் தாங்க அது. உண்மையிலே வந்து பேரானந்தமும் மீறி பேர் மகிழ்ச்சியும் கிடைச்சிது அப்படின்றது தான் வந்து உண்மைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. ஒரு 1000 வருஷ பழமையான அந்த கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்றைக்கி புதுப்பிச்சு ரொம்ப 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 அழகாக வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் பர்டிகுலர் டைமில் தான், அதாவது 8 to 12 காலையிலையும் 4 to 8 அந்த நேரத்தில் தான் வந்து பார்க்க முடியுங்க. மற்ற நேரங்களில் வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அனுமதி இல்லைங்க, கேட் பூட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதே மாதிரி நம்ம அதே நேரத்தில் தான் வந்தேன். வெயிட் பண்ணி இந்த கோயிலை பார்த்துட்டு போகணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து உள்ளே நம்ம க்யூவில் போயிட்டு உள்ளே வர இடங்க. அங்கே இருக்கிற ஈஸ்வரனை வந்து நம்ம வந்து வணங்கலாங்க. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு கிருஷ்ணர் சிலை இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ரைட் சைடில் திரும்பணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஈஸ்வரன் சிலை வச்சுருக்காங்க. அங்கே தான் வந்து நம்ம விளக்கு ஏற்றுறது, கற்பூரம் கொளுத்துறது, இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு போர்டு வச்சுருந்தாங்க. மேலே வந்து நம்ம வந்து சாதாரணமாக சாமி கும்பிட்டு மட்டும் வர முடியுங்க. இதுதான் அந்த ஈஸ்வரன் சிலை. இங்கே தான் நீங்கள் வந்து உங்கள் பிரார்த்தனையாக இருக்கிற விளக்கேற்றுறது அந்த நிகழ்ச்சியெலாம் அங்கே தான் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா படியேறி நம்ம வந்து உள்ளே போகலாங்க. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வெளியவே வந்து இதெல்லாம் இந்த ஈஸ்வரன் சாமி, ஈஷா யோகாவில் இருக்கிற அந்த ஈஸ்வரனுடைய பெரிய சாமி அது எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வச்சுருக்காங்க. நமக்கு எவ்வளோ நின்றுனே இருந்தாலும் இந்த அழகெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ அழகாகவும் பக்தியாகவும் வந்து நம்மளுக்கு அப்படியே பக்தி ஊட்டுற அளவுக்கு வந்து கோயில் வந்து ரம்யமாக இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்ததுங்க. உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா மேலே ஏறி போடணும் அப்படின்னு பார்த்தோன்னே முதல்ல நம்ம வந்து பார்க்குறது வந்து சைனக்குளத்தில் இருக்கிற பெருமாள் தாங்க. அதாவது ரங்கநாதரை பார்க்குறோம். அவ்வளோ அழகான உருவங்க. அப்படியே கண்ணுலே நிற்குது அந்த சாமி. அந்த அளவுக்கு வந்து அழகாக இருந்தது. அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னாக்கா நம்ம ஈஸ்வரரை பார்க்குறோங்க. அனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் தாங்க அங்கே இருக்கிறவங்க. அதாவது அம்பாள் வந்து ஆனந்தவல்லி, ஈஸ்வரர் வந்து அகஸ்தீஸ்வரர். இவரும் வந்து பார்த்தோம் சொன்னால் அப்படியே கண்ணுலேயே நிற்குதுங்க. அவ்வளோ அழகான ஒரு உருவத்தில் தான் அந்த வந்து கோயில் இருந்தது. இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மலை மேலே தான் இருக்குது. முதல்ல 1000 காலத்துக்கு முன்னாடி வந்து இருந்த கோயிலை வந்து இப்போ புதுப்பிச்சுக்கிருக்காங்கங்க. ரொம்ப 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 அழகாக இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி பார்க் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம கோயிலேருந்து வெளியே வரும்போது உள்ள குகை கோயில் அப்படி சொல்லி உள்ள ஒரு 10 ரூபா டிக்கெட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா உள்ளே போகிறோங்க. அந்த குகைக்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தா பிள்ளையார் வந்து இருந்தார். அதையும் நம்ம வந்து தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் பார்க்குறதா வந்து வெளியே வர வழிங்க. வெளியே வந்துட்டு இருக்கிற சிவபெருமான், பார்வதி இவங்களெல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு ஈஷாவில் இருக்கிற அந்த சிவபெருமான், பெரிய சிவபெருமான் இருக்காங்க, அவரையும் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்யலாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே அழகாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் அவளே பார்க்குறீங்க இது கோயிலாக அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு இடமா இருந்தது. ரொம்ப குழந்தைங்க விரும்புகிற மாதிரி பார்க் வசதியும் இருக்குது. அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வெளியே வரலாம். இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பர்டிகுலர் டைமில் தாங்க இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த டைமில் வந்து வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பஸ்ஸும் நான் சொன்ன மாதிரி ஓரத்தி அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் போகுது. அது வழியில் இருக்கிற ஊர் தான் இந்த அனந்தமங்கலம். 2C 9C பஸ்ஸு திண்டிவனத்தில் காந்தி சிலையாண்ட வருங்க. அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஏறலாம். அங்கே தான் வந்து ஷேர் ஆட்டோவும் வரும். ஷேர் ஆட்டோவிலையும் வரலாம், கவர்மெண்ட் பஸ்லேயும் வரலாங்க. மேக்ஸிமம் வந்து மகளிருக்கு அது வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த மாதிரி பஸ் தான் வந்து வந்தது. நானும் அதில் தான் வந்து பார்த்தேன். ரொம்ப நேரம் இருந்து வெயிட் பண்ணிவிட்டு இந்த சாமியை நான் வந்து தரிசனம் செஞ்சுட்டு வந்தேங்க. ரொம்ப 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 அழகாக இருந்தது. அதே மாதிரி சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னும் சொன்னாங்க.
நீங்கள் இருந்து பார்த்துட்டு வரலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு விவரங்கள் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி வரலாம் என்ன அப்படின்றத. இல்லைன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு சாமியை தரிசனம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குழுப்பணம் வேணுங்க. ரொம்ப ரசித்து வந்து நான் வந்து இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சாமியை பார்த்துட்டு வணங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்களும் வந்து வணங்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இங்கே பார்க்கிங் வசதி ரொம்ப நல்லாவே இருக்குங்க. எல்லா வண்டியும் வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது கோயிலை சுற்றி இடம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குங்க. வாட்டர் பாட்டில், அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி தேங்காய் பழம், பூ அந்த மாதிரி விற்கிற மாதிரியும் கடைகள்லாம் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. கண்டிப்பாக வந்து இந்த கோயில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.